தேவன் உங்களிடத்தில் சொல்லுகிறார், நீ ஓடுகிற நதி, நீ பரவி பாய்கிற நதி, நீ நிக்காத, ஓட்டத்தை தடை செய்யாத, எங்கேயும் தேங்கி நிக்காத, புரணி பேசி குறை சொல்லி இப்படியே தேங்கி நிக்காத. கர்த்தர் நீ பரவி பாயும்படியாக, தரிசனங்களுக்கு நேராக, அழைப்புக்கு நேராக, திட்டங்களுக்கு நேராக, இன்னும் வச்சிருக்கிற தேவனுடைய சித்தத்துக்கு நேராக ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. அப்படி நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுல முக்கியாது, கண்ட காரியங்களை அசுத்தப்படுத்தாது உன் நதிய. ஆமே, நீ பரவி பாய்வா, நீ போற இடமெல்லாம் ஆரோக்கியம், நீ போற இடம் எல்லாம் பரிசுத்தம், நீ போற இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்படும். ஓ மூலமாய் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். நதி ஓரத்தில் இருக்கிற அந்த மரங்கள் எல்லாம் கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆமே, அல்லேலூயா. ஒரு நாள் தேங்கி கிடந்தா நல்லா இருக்கும், 2 நாள் நல்லா இருக்கும். ஆனா 10 வருஷமா தேங்கி கிடந்துச்சுன்னா அது நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்க 10 நாள் தேங்கி கிடக்க நல்லா தானே இருக்குதுன்னு சோகாதீங்க. இது ஓட வேண்டிய நதி. ஆமே, நல்லா தானே இருக்குது அப்படி நினைச்சுக்கிட்டு சுகத்துல இருக்காதீங்க. ஒரு நாள் வரும், அதுல முக்கியம் அப்ப ஒண்ணு தெரியாது, அது முட்டை போட ஒண்ணு தெரியாது, அதுக்கப்புறம் கொசுமக்க ஆரம்பிச்சிடும். ஆமே, நீ ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு தேவ பிள்ளை கத்தருக்காய் செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். சுகம் கென்ற கூடாது. ஆமே, உட்கார்ந்துட கூடாது, அசதியா இருந்துட கூடாது, உங்க ஓட்டத்தை நிறுத்திட கூடாது. அல்லேலூயா. உற்சாகப்படுத்தி நான் சொல்லுகிறேன், தேவ சமூகத்துல ஒரு நாள் நீங்க தேங்கி கிடக்கிற குட்டையா இருந்துட கூடாது. நான் கத்தருக்காய் செயல்பட்டு அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கிற கத்தருடைய கையில் இருக்கிற அம்புகளை போல நீங்க செயல்பட வேண்டும். ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா.